ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்டு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூவிஸ் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருவாங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து ரியாக்ட் ப்ளஸ் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இதில் வந்து நம்ம பேக் ஹேண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேக் ஹேண்ட் வந்து ஒரு வீடியோவில் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் கனெக்ட் பண்ணி அது வந்து இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பேக் ஹேண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து நான் இது பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து மூவி ஸ்ட்ரீம் அப்படின்ற ப்ராஜெக்ட்டு அண்ட் ஏபி அப்படின்றத மாடல் ஆப்க்கானது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் ஃபைலில் நம்ம எப்பயும் கான்ஃபிகர் பண்ணுற அந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மாடல்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மாடல்ஸ் தான் நம்ம எழுதணும். அண்ட் இதை மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 2 இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி லைக் என்னென்ன ஜேர்னல்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு இதில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூவிஸ் இது டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மொத்தமாக 2 மாடல் அப்படின்றதுனால, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டைரெக்டா 2 மாடல் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் மூவிஸ் அப்படின்றதுல மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ கைஸ் இதை வந்து நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு டுட்டோரியலாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா? லைக் இந்த மாடல்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் இதில் யூஸ் பண்ணுற எல்லா இதுவுமே வந்து டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஜாங்கோ அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மூவிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். கிளாஸில் ஜேர்னர் அப்படின்றதில் நான் வந்து மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜேர்னரில் வந்து என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபீல்டு கொடுத்துடலாமா? ஸோ என்ன ஜேர்னர் அப்படின்றதுக்கு இமேஜ். ஸோ இமேஜ் இல்லை இமேஜ் வேணாம். ஓகே, நம்ம இப்போதைக்கு வந்து வெறும் நேம். ஓகேவா? நேம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நேமில் வந்து என்னென்னா மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு அண்ட் இதில் மேக்ஸ் லென்த் வந்து 150 அப்படின்றத வச்சுறேன். பிளாங்க் வந்து ஃபால்ஸு, நல்லு வந்து ஃபால்ஸு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம். ஓகேவா? நேம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ சாரி, மாடல்ஸ் டாட் டேட் டைம் ஃபீல்ட் ஆட்டோ நவ் ட்ரூ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னர் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து எழுதியாச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மூவிஸ் எழுதிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கிளாஸ் அண்ட் மூவிஸ் அப்படின்றதுல வந்து நான் மாடல்ஸ் டாட்
மூவிஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். சரி, மாடல் ஸ்டார்ட் மாடலு மாடல் டாட் மாடல். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ எப்பயும் போல் நேம். ஓகேவா? ஸோ நேமில் மாடல்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் வேறு அடிக்கடி இதாகுது. ஓகே. ஸோ இதில் இருக்கிறதே நான் காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மாடல்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து டிஸ்கிரிப்ஷனு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடல் ஸ்டார்ட் டாட் கேரக்டர் ஃபீல்டு சேம் அதே தான். மேக்ஸ் லென்த் வந்து 300 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வரக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேர்னர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஜேர்னருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நிறையா இது இருக்கும். ஓகேவா? லைக் எப்படி அப்படின்னா அந்த மூவியில் வந்து ஆக்ஷன் இருக்கும் அண்ட் காமெடி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்துலாம் இருக்கும். அப்படின்றதுனால நம்மளோட இது வந்து கேட்டகிரி அதாவது அந்த ஜேர்னர் வந்து நிறையா இது இருக்கும் மல்டிபிள்ஸ். அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடல்ஸ் டாட் மெனி. ஓகேவா? மெனி டு மெனி அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நமக்கு தேவையான அந்த இது வந்து என்னென்னா ஜேர்னர் தானே. ஸோ ஜேர்னரை கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் நேம். இது வந்து சும்மா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் மூவிஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைக்ஸு. ஸோ இதுக்கு வந்து மாடல்ஸ் டாட் ஃப்ளோட். ஓகேவா? சாரி, கேப்ஸ் லாக்ல இருக்கா? மாடல் வந்து கேப்ஸில் இருந்திருக்கு. மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டு. ஏன் அப்படின்னா நமக்கு லைக்ஸ் வந்து பாயிண்ட்ல வரும் அப்படின்றனால. ஓகேவா? அண்ட் லைக்கு ஷேர் அப்புறம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஷேரு. ஸோ ஷேருமே வந்து மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த லைக்கு ஷேரு எல்லாமே வந்து நமக்கு எப்படி சொல்கிறது பாயிண்ட் அந்த இதுக்கப்புறம் எடுத்தோம்னா 7.5K 8.5K அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்கு. ஸோ அந்த டிஸ்லைக் வந்து சேம் அதே மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 அப்படின்றது இருக்குல்ல. ஸோ ரேட்டிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டு சேம் திருப்பியும் கேப்ஸ்லேயே போட்டிருக்கேன். மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த லைக் லைக் ஷேர் இதெல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மூவியோட இமேஜ் வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 இது யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். லைக் என்ன அப்படின்னா இமேஜ் அப்படின்றது இல்லை, நான் டைரெக்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா மாடல்ஸ் டாட் இமேஜ் ஃபீல்டு. ஸோ இதில் வந்து அப்லோட் டு ஸ்டாட்டிக்கில் ஸ்லாஷ் மூவிஸ் அப்படின்றதில் போகிறேன். ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா போஸ்டர் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் இதில் வந்து மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து இதை வந்து ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு லிங்க்கும் கொடுத்துக்கலாம். அரல்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ரெண்டு ஆப்ஷனுமே வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் வந்து மேக்ஸ் லென்த் வந்து அப்படி ஒரு 700 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போஸ்டர் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? போஸ்டர் லைக் என்ன அப்படின்னா, லிங்க்க வந்து குடுத்து, அது மூலியமா வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ற மாரி. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இமேஜ் நெறைய டவுன்லோட் பண்ணி டேட்டாஸ் அதிகமா போட முடியாது. அதனால லிங்க்க மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா போதும்ல. ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஓகேவா? லாங்குவேஜ் அண்ட் நெக்ஸ்ட் இதில வந்து மாடல்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இது லைக் என்ன அப்படின்னா, ஜர்னர் மாரி தான் லாங்குவேஜ் வரும். ஸோ லாங்குவேஜுக்கு நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? கேப்ஸ்லயே போட்டுருவோம். லாங்குவேஜ் ஓகேவா? ஸோ மாடல்ஸ் டாட் மாடலு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து நேம் அப்படின்றதுல நான் வந்து ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கணும். திருப்பி எழுதுறதுக்கு பதிலா இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுவுமே வந்து மாடல்ஸ் மெனி டூ மெனி ஃபீல்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ம் லாங்குவேஜா? நெக்ஸ்ட் ஸோ ரிலேட்டட் நேம் சேம் அதே வச்சுப்போம். மூவிஸ் ஓகேவா? அது லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ், போஸ்டரு, இமேஜ் எல்லாமே குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேக் ஓகேவா? ஸோ டேக் வந்து குடுக்கலாமா வேணாமா? மேபி வேணாம். ஏன்னா நம்ம ஜர்னர் தான் ஆல்ரெடி குடுத்துட்டோம்ல. ஸோ டேக் வந்து குடுக்கணுன்றது இல்ல. அப்புறம் ரிலீஸ் டேட் அத வந்து விட்டாச்சு. ஸோ ரிலீஸ் டேட்டு இதில வந்து டேட் ஃபீல்டு ஓகேவா? ம். இட்ஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே போட்டாச்சுன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு மூவிஸ்க்கான ஒரு இதுக்கு போதுமானதா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் ஆட் பண்ணணுமான்றது தெரியல. இட்ஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னொன்னு இதில ஆட் பண்ணிக்கலாமே! லைக் என்ன அப்டின்னா, ஒரு பூலியன் டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இல்ல பண்ணலாமா? வேணாமா? சரி ஓகே. இதுவே போதும்னு தான் நெனைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நேம் டேட்டாபேஸ்ல நேம் டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம வந்து எழுதணும். ஸோ டெஃப் ஸ்கோர் செல்ஃப் சாரி ஸ்ட்ரிங்கு செல்ஃப்ல ரிட்டர்ன்ல வந்து செல்ஃப் டாட் நேம் ஓகேவா? ஸோ சேம் இதே தான்.
ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து டேட்டாபேஸில் நேம் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எல்லாமே மாடல்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மைக்ரேஷன் பண்ணிட்டு நம்ம சீரியலைசர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து மைக்ரேஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? பைத்தான் manage.py make migrations. ஓகேவா? எஸ் போடலையா? ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3மே கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரேட் பண்ணது தான். பைத்தான் manage.py migrate. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மைக்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ டேட்டாபேஸ்லேயும் எல்லாமே வந்து நம்ம டேபிள்லாம் என்ட்ரு ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சீரியலைசர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ ஏபிஐயில் போயிட்டு சீரியலைசர். ஓகேவா? சீரியலைசர் டாட் பிஒய் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியலைசர்ஸ் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரம் ஜாங்கோ சாரி ஜாங்கோ இதில் வர ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இம்போர்ட் சீரியலைசர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ சீரியலைசர்ஸும் சேம் அதே தான். கிளாஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து மாடல்ஸ் வந்து இந்த இடத்துல 3 கிரியேட் பண்ணியிருப்போம். பட் இது எல்லாமே வந்து சேம் டிஸ்ப்ளே ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் என்னன்னா ஒரு இந்த ஜேர்னர் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மூவிஸ் வரும். ஓகேவா? கரெக்டா? அப்படின்றப்ப நம்ம இந்த 2க்கு மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸ் ஜேர்னர் சீரியலைசர் அண்ட் இதில் வந்து சீரியலைசர்ஸ் டாட் மாடல் சீரியலைசர். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டாவில் எல்லாத்தையும் எழுத வேண்டாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் மெட்டாவில் மாடல் மாடல் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரம் டாட் மாடல் இம்போர்ட் ஜேர்னரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸு. ஓகேவா? ஸோ இதில் வந்து மாடல் அப்படின்றதில் நான் வந்து ஜேர்னரை கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஃபீல்ட்ஸில் வந்து நான் ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அது மூலயமா வந்து நமக்கு எல்லா ஃபீல்டுமே வந்துடும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நமக்கு சேம் கிளாஸ் மூவிஸ் சீரியலைசர் அண்ட் இதில் வந்து சீரியலைசர்ஸ் டாட் மாடல் சீரியலைசர். நெக்ஸ்ட் வந்து சேம் கிளாஸ் மெட்டாவில் மாடலில் வந்து மூவிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஃபீல்ட்ஸில் வந்து ஆலு. ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியலைசர்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ அட்மின் பேனல்ல வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம டேட்டாலாம் அதில இருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி டேட்டாபேஸ்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து முதல்ல மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணிருவோம். ஃப்ரம் டாட் மாடல் இம்போர்ட் இம்போர்ட் என்னன்னு ஜர்னர் லாங்குவேஜ் அண்டு மூவிஸ். ஓகேவா? ஓகே. ம். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ சாரி ஜாங்கோ இல்ல. அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர் ஜர்னர் அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர்ல லாங்குவேஜ் நெக்ஸ்ட் அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர்ல மூவிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அட்மின் யூசர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் அட்மின் பேனல் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பைத்தான் manage.py create சூப்பர் யூசர். ஓகேவா? ஸோ இது வந்து அட்மின் இமெயில் ஆனால் பாஸ்வேர்டு அட்மின் அப்படின்றதையும் செட் பண்ணிடுறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தான் manage.py run server. ஓகேவா? ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகுது. ஸ்லாஷ் அட்மின் ஓகே. 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 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜர்னர் எல்லாமே வந்துருச்சு. ஓகே. அண்ட் இது ஒரு நிமிஷம் இதில் வந்து நான் வந்து செட்டிங்ஸில் ஜாஸ்மின் அப்படின்ற இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு பூட் ஸ்ட்ராப்லாம் இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜாஸ்மின் போட்டதுனால நமக்கு இப்போ யூஐலாம் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜானர் அண்ட் லாங்குவேஜ் ஸோ மூவிஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த டேட்டாவெல்லாம் நான் வந்து இதில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏபிஐ டேட்டா வந்து எப்படி நம்ம இது ரியாக்ட்டுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். ஏன்னா அவங்களும் வந்து எப்படி ஒரு மூவிஸ் ப்ராஜெக்ட் வந்து ஜாங்கோ வச்சு ரியாக்டோட கனெக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ பை கைஸ்.